பயணம் போயிட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ஆன்மீக சுற்றுலாவுக்கான பேக்கேஜ் என்ன, முதல்ல வந்து திருச்செந்தூர், அடுத்த ஷீரடி, அடுத்த வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேக்கேஜே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் அது ட்ரெண்ட் தான். அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல யாரெல்லாம் சுற்றுலா போக தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ அவர் பண்ணக்கூடிய எல்லாமே அவரை வச்சு பல பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து உண்மையா இருந்துட்டு இருக்கு. ஆனா அவருடைய பிசினஸ் வந்து ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுது. அது என்ன பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவர் வந்து ஆக்டரா நான் வந்து இருக்க போறேன், ஜனநாயகன் படத்தோட நான் இனிமே வந்து நடிக்க போறது கிடையாது, அரசியல்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் வந்து அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் சொல்றேன், ரிசல்ட்ஸ் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அந்த ஒரு நாளை நோக்கி தான் இருந்துட்டு இருக்கு. என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல அரசியல்வாதிகள் பரீட்சை எழுதிட்டு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், என்ன எப்படி ரியாக்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படிதான் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருக்கு. ஆனா விஜயினுடைய அடுத்த நகர்வு என்ன? இப்ப வந்து மற்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாரு வந்து சிஎம் ஆறாங்களோ அவங்கள சுத்தி அடுத்த பாலிடிக்ஸ் வந்து நடக்கும். அந்த கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்றதுன்னு எதிர்கட்சியோட ரோல், அரசாங்கம் பாலிசி மேக்ஸ் பண்றது, அல்லது எப்படி இப்ப இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போகும். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமே அவர் சாதாரணமா பாலிடிக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாரா? எவ்வளவு அரசியல்வாதிகள் மாதிரியும் அவருடைய அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாரா, இல்ல சினிமாவுக்கு நடிக்க போவாரா? சினிமாவுக்கு நடிக்க போறாரு அப்படின்னு சில செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம்? அப்படி ஒருவேளை நடிக்க போனா என்ன ஆகும், நடிக்காம அரசியல்ல இருந்தா என்ன ஆகும், அதை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம், ஜனநாயகனுக்கு அப்புறமா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு படமாக வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கூட பயங்கரமா வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பொருட்செலவு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த படத்துக்கான ஸ்ட்ரகிள் அப்படின்றது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு சென்சார்ஷிப்ல தொடங்கி இல்லீகலா ரிலீஸ் ஆனது வரைக்கும் தான் வந்து கடைசியில இதுக்கா இவ்வளவு போராட்டம் அப்படின்ற மாதிரி இல்லீகலா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுது. படக்குழுவினரே காரணம்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து யாரோ ஒரு எடிட்டர் வந்து வெளியிட்டுட்டாரு அப்படின்னு ஆக்சுவலா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்தது. பல பேர் நம்பிட்டு இருக்குது திமுகவினுடைய சதி. இப்படி எல்லாம் வந்து எல்லா வகையிலையும் இதுக்கான ஒரு ரீசன் ஜஸ்டிபிகேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்களினுடைய ரசிகர்களுக்கு இது பெரிய வருத்தத்தை வந்து கொடுத்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல இருந்தே விஜய் வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் அவருடைய ரசிகர்களை மையமா வச்சுதான் வந்து எடுத்திருக்கிறாரு. சோ அவருடைய ரசிகர்களை பெரிய அளவு வந்து மதிக்கிறாரு அப்படின்றது நிறைய அவருடைய ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் அவருடைய ஒவ்வொரு டைம்லயும் அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சோ இந்த முறை கடைசியா ரசிகர்களுக்காக ஒரு படம் அப்படின்னு எடுக்கப்பட்டுச்சு ஜனநாயகன். ஆனா அந்த படம் இல்லீகலா வந்துருச்சே. சோ ரசிகர்களும் சாட்டிஸ்ஃபை ஆகல. இறுதி படம் அப்படின்னு அந்த ஒரு விஷயமும் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி திரையரங்குல மாதிரி வந்து அந்த ஒரு ஃபைனல் ஒரு ஃபேர்வெல் மாதிரி அது அவ்வளோ நல்லா முடியல அப்படின்ற ஒரு அந்த எண்டிங் வந்து ப்ராப்பர் கன்க்ளூஷன் இல்லாம போனது காரணத்தினால மீண்டும் ஒரு இறுதி திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவர் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்தியானது வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி அவர் நடிக்க போனார்னா ரசிகர்கள் எப்படி இதை பார்ப்பாங்க? அவருக்காக ஓட்டு போட்ட மக்களா இருக்கட்டும், திருச்சி கிழக்கு, பெரம்பூர் மக்கள் எல்லாம் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விதான் வருது. சோ ரசிகர்கள்னு பார்க்கும்போது 5 வருஷம் இருக்கு. ஒரு வருஷம் நடிச்சா என்ன தப்பு? 4 வருஷம் மக்களுக்காக வந்து பார்க்க போறாரு. அந்த ஒரு வருஷமும் ஃபுல்லா நடிக்க போறது இல்ல. கண்டிப்பா மக்களுடைய பிரச்சனைகளையும் அந்த நேரத்துல வந்து குரல் கொடுக்க தான் போறாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணம், எம்ஜிஆரே படம் நடிச்சுட்டே தானங்க வந்து அரசியல் பண்ணாரு. சிஎம்ஆ இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ரோல் திமுகவுல இருந்தப்பவும் சரி, எல்லா டைமுமே அரசியல் பண்ணிக்கிட்டே தான் வந்து படம் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அரசியல்ல பாலிட்டிக்கலா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள். சோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரை முன்னோடியாக, எம்ஜிஆரை வழிகாட்டியாக வைத்து வந்திருக்கக்கூடிய விஜய் நிச்சயம் படம் நடிக்க தானங்க செய்வாரு. இதுல என்ன மாற்றம் இருக்கு? அவர் வந்து அப்படி சொன்னாலுமே இதுதான் வந்து நடந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் பெரிய அளவு விஜய் மேல ஒரு நம்பிக்கையும் விஜயை வந்து அடுத்த ஒரு மாற்றா நினைக்கிறாங்க இல்லையா, அது இந்த இடத்துல அடிபடும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் படம் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணாரு அப்படின்னா கமல்ஹாசன் மாதிரி அடுத்த ஒரு மக்கள் நீதி மையம் மாதிரி
தமிழக வெற்றி கழகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் படம் பண்ணிக்கிட்டே தான் வந்து அரசியல் களத்துல இருந்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும்னு விஜய் நினைப்பாரா, அல்லது ஒரு வைப்ரண்டான பாலிட்டிஷியனா இருப்பாரா அப்படின்ற கேள்வி வருது. இன்னொரு ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து பெரிய அளவு ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மனதிலையும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது. என்னன்னா, அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அதுல அவர் வந்து கண்டிப்பா வித்ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாரு. ஹோப் கொடுக்கறது அவருடைய ஹோப். நான் வந்து இப்போ ஊழல் பண்ண மாட்டேன், நான் சத்தியமா சொல்றேன் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்புறாங்க. ஏன்னா அவர் வந்து செய்ய மாட்டாரு அப்படின்னு. இப்போ படம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிக்க போனாருன்னா, அப்ப இவர் ஊழலும் செஞ்சாலும் செய்வாருப்பா, சொன்ன வார்த்தையெல்லாம் இவர் காப்பாத்த மாட்டாரு அப்படின்ற அந்த ஒரு தொனியில அவருக்கு ஒரு நெகட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ அவர் படம் நடிக்க போறாரு அப்படின்ற செய்தி கிடைச்சிட்டு இருக்கு. குறிப்பா என்ன மாதிரியான படம் அப்படின்ற அளவுக்கு செய்தி வருது. இது ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்ல வந்த செய்தி எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து சில செய்திகளாக நம்மளுக்கு ஒரு வேலிடா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். அவர்கிட்ட இருக்க நெருங்கிய வட்டாரத்துல இருந்தே என்ன சொல்றாங்கன்னா, சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின வேள்பாரி நாவலை படமா எடுக்கணும்னு சொல்லி பல பேர் வந்து முயற்சி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. பல பேர் அதற்கான ஒரு முயற்சிகளையும் போட்டிருந்தாங்க. வேள்பாரி நாவல் தொடர்பாக சங்கர் அவர்கள் கூட வந்து படம் பண்ண போறாருன்ற செய்தி வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. சோ அந்த ஒரு படத்துக்கான லீட் ரோல் யாரா இருப்பா, யார் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு தேடுதல் வேட்டையை போட்டப்போ விஜய் தான் அதுக்கு சரியா இருப்பாருன்னு சொல்லி படக்குழுவினர் யோசிச்சதாகவும், அதை பத்தின ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நாளா ட்ரை பண்ணி, நான் ஜனநாயகன் அப்படிலாம் போயிட்டு இருக்கும் போதுல இருந்தே ட்ரை பண்ணி விஜய் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணதாகவும், இப்போ ஜனநாயகனுக்கு இந்த ஒரு நிலைமை, அதாவது இல்லீகலா ரிலீஸ் ஆனதுனால வேட்பாரியை வந்து அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்றதா செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ வேட்பாரியுமே வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்செலவுல எடுக்க போறாங்க ப்ரொடியூசர் தரப்புல இருந்து, அந்த மாதிரியான செய்திகளும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த படம் விஜய் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தி ஒரு சில தகவல்கள் மூலமாக அரசல் புரசலாக கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு வியூவராகவும் விஜயினுடைய அரசியலை உற்று நோக்கி கவனித்துட்டு இருக்கவங்களாகவும் இருக்கிறீங்க. நம்மளுடைய சேனல்ல பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயம் மக்கள்ல பல பேருமே இந்த முறை அரசியல் களத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திருக்க ஒரு கூடிய நபரா இருக்கிறாருன்னா அது கண்டிப்பா விஜய் அவர்கள் தான். சோ இந்த மாதிரி மேன் ஆஃப் வேர்ட்ஸா இருக்க போறாரா, அல்லது சினிமாவில திருப்பியும் நடிக்க போறாரா அப்படின்ற கேள்வி வருது. அவர் படம் நடிக்கணுமா வேணாமா, அரசியல்லையே கண்டினியூ பண்ணி முழு நேர அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கும் தமிழக வெற்றி கழகக்கும் நல்லதா, அல்லது படம் நடிச்சுட்டே பண்ணாலும் எம்ஜிஆர் மாதிரி அவர் வெற்றி பெறுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.